Hello guys, welcome to Manavai Hari YouTube channel. இந்த வீடியோல நம்ம எங்க இருக்கோம்னா வால்பாறையில இருக்கோம். இன்னைக்கு மே 1 2 உழைப்பாளர் தினம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி இந்த 3 நாள் லீவ் வருதுனால மொத்தமா வந்தோம். வால்பாறை எம்டியா இருக்குங்க. இந்த போய் காணாங்க. இந்த இடத்துலலாம் சீசன் டைம்ல வந்தனா அவ்வளோ crowd இருக்கும். இப்போ இங்க crowdே சுத்தமாவே இல்ல. நாங்க மட்டும் தான் இருக்கோம். பின்னாடி வெஹிக்கிள் எதுவும் பெருசாலாம் எதுவுமே இல்லை. சும்மா வந்தோம் சுற்றிட்டு எங்கள் கேங்கு மிஞ்சி போனால் ஒரு 4-5 ஒரு கார் நிற்கிது, அவ்வளோதான். வேறு எதுவுமே இங்கே இல்லை. இன்னைக்கு மே 1ஓட சீசன் இப்படி தான் இருக்கும் போல். கேங்கு நைட்லேருந்து கிளம்பி உருட்டு வேகமாக வந்து வால்பாறையை பார்த்தா என்னடா யாருமே இல்லை அப்படின்னு. யாருமே இல்லாத வால்பாறையை நம்ம மட்டும் என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு திருப்பி இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். இப்போ தான் மிஸ்ட்டு கொஞ்சம் வருது. இவ்வளோ நேரம் மிஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு மாதிரி வெயில் பாருங்கள். வால்பாறையில் சூரியன் சுட்டரிக்குது. வால்பாறையின் அழகை ரசிச்சுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ஃபுல்லாக வெயிலாக இருந்தது. அடுத்து பார்த்தோன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு நல்லா வந்துடுச்சு. நல்லா ஜில்லுன்னு மிஸ்ட்டு வந்துடுச்சு. அதே நேரத்தில் பின்னாடி பார்த்தோன்னா வெயிலும் வருது, சூரியனும் வருது, பின்னாடி மிஸ்ட்டும் தெரியுதுங்களா நல்லா. இதுதான் வால்பாறையில் இருக்க கரண்ட் கிளைமேட். மே 1 உழைப்பாளர் தண்ணிக்கு வந்திருக்கோம். நம்ம கேங் அங்கே நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நாலு கொண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா நிம்மதியா போவாப்ல. அட்வென்ச்சர் ட்ரிப்புங்க. அப்போ ஒரு ஆளுக்கு 50 ரூபா பணம் கொடுத்து கூழாங்கல் ரிவருக்கு வந்தோம். கூழாங்கல் ரிவர்னு சொன்னாங்க. தண்ணி ஆற்றுல வாய்க்கால போகிறத விட ரொம்ப கம்மியாக போகுது. சரி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எல்லாம் மேலே அந்த பிரிட்ஜில் போய் அங்கே போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் சரி கீழே இறங்கி தண்ணியில் கொஞ்சம் மிஸ் பண்ணோம். ஒரு தண்ணி ஆனால் கீழே என்ன ஐஸ் மாதிரி இருக்குது, நல்லா ஜில்லுன்னு. அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா. இதில் ஏதோ ஃபால்ஸ் இருக்குனாங்க. நாங்களும் சின்ன கல்லாறு ஃபால்ஸ் சொல்லிட்டு இறங்கி தண்ணியிலலாம் ஆட்டம் போட்டு வந்துட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் முடியல. இப்போ தலையில் துண்டை போட்டுமே வெயில் தலைக்கு மேலே கொடுத்து வெயிலுக்கு நம்ம ஊர்லேயே இருந்துக்கலாம். நம்ம ஊரில் தான் அப்படி வெயில் அடிக்கிறாங்க பாரு. மணப்பாறையில் இருக்க மாதிரி தாங்க வால்பாறையிலையும் வெயில் அடிக்குதுங்க. என்னங்க பண்றது? எல்லாம் பாறை பாறை. நீ நம்மளே நம்ம
டைம் வேஸ்ட் ஒன்றும் இல்லை, காசு வேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் போகணும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டு. தண்ணி வரல, பெருசாலாம் வரல. கால் நினைச்சிட்டு வரலாம். வேஸ்ட் போகாதீங்க. வேஸ்ட் 50 ரூபா ஆளு டிக்கெட். 50 ரூபா டிக்கெட் யோசிச்சு பாருங்க, அப்படியே திரும்பி போயிடலாம். வேற எங்க பால் போனீங்க? வேற எங்க போனீங்க? எங்கேயுமே போல ப்ரோ. வந்தோம், வண்டியே ஃபால்ட் ஆயிடுச்சு, வேலை பார்த்து போய் எடுத்துட்டோம். சரி சரி சரி. எங்களோட மோசமா இருக்கு. குளிக்க அதாவது தண்ணி வரல, கொஞ்சம் தான் வருது. அது அட்டைப்பூச்சிலாம் வருது. நீங்க எந்த பிளேஸ் ப்ரோ கவர் பண்ணீங்க? ஒண்ணு இல்ல, இதுக்குள்ள போறோம். அதிரப்பள்ளி போறீங்க. நான் நாளைக்கு தான் ரிட்டர்ன். நான் நைட்டு இங்கே சோலையார் டேம் போயிட்டு ஸ்டே பண்ணிடுவேன். நைட் இங்க ஸ்டே பண்றீங்க? ஆமா, நீ சோலையார் டேம் பார்த்துட்டு கிளம்பிடலாம். நீங்க எங்க வண்டி நைட் வரைக்கும் ஸ்டே பண்ணாது, மறுபடியும் ரிப்பேர் ஆயிரும். அப்போ நீ சோலையார் டேம் பார்த்து கிளம்பி. வந்து நடந்து போனோம். கேட்டில் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. டீ குடிக்கலாம். இங்கே பஸ்ஸு வேறு வந்தால் போக முடியாது. இந்த வால்பாறையில் இருக்கிறதுலே ஒஸ்டான ரோடுன்னா அந்த வால்பாறையிலேருந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் வர்றது தாங்க. ஒரு மாதிரி காரில் வர்றதுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ரொம்ப குண்டு குழியுமாக இருக்குது, வரவே முடியல. அந்தளவுக்கு மோசமான ரோடாக இருந்துச்சு. அங்கேருந்து வந்துட்டு வர்ற வழியில் மழை ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்கிற நாளில் திருப்பி போயிடலாம். மொத்தம் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்துட்டு மறுபடியும் போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு திருப்பி நாங்கள் வந்துட்டே இருக்கோம். வீடு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर। इन्हों कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर। வரவங்கிட்டமே பார்த்தோன்னா கொடையை பிடிச்சிட்டு கொடையோட வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் கொடை எடுத்துகிட்டு வரல, அதனால் இருந்த துண்டை போட்டுட்டு போயிடலான்ட்டு போயிட்டுருக்கோம் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு சவுண்டில் கேட்குதான்னு தெரியல, பின்னாடி பார்த்தோன்னா வானம் நல்லா இடிக்குது. வானம் இடி இடிக்குது, மின்னுது. இருந்தாலும் நாங்கள் அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணி அந்த ரோட்டில் வந்ததுலேயே கடுப்பாகி அப்படி என்ன தான் இருக்குது இங்கே பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தோம், அப்படி தான் மழை பெய்ய சொல்லிட்டு அலோவ் பண்ணலை. ஒரு 1 இயர் பிஃபோர் வந்தப்போ. இந்த டைமும் அலோவ் பண்ணாமல் இருக்கிற வந்துட்டு அலோவ் பண்ணாங்க, நம்மளால தான் முடியல. சரி ஓகே, காரை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு போய் போட்டுட்டு என்னோடய குழந்தைங்க ஒய்ஃபெல்லாம் காரில் விட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் போய் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேகமாக போயிட்டுருக்கோம். போனால் தான் தெரியும் இந்த பிளேஸ் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு. பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து அவ்வளோ பொறுமையாக வந்து இங்கே மலையில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நனைஞ்சிக்கிட்டு போனால் தான் வியூ எப்படி இருக்குங்கிறது தெரியும். அங்கிட்டலாம் டீ எல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. செடி வந்து சின்னதாக இருந்தது. இப்போ மேலே கிட்ட வர ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே ஒரு வியூ சூப்பராக தெரியுது. உள்ளே போனால் அந்த வியூ எப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் மேலே கிட்ட போகிற இடத்துலேருந்து கல் பதிச்சிருக்காங்க. அதனால் மேலே ஏறத்துக்கு மழை பெஞ்சாலும் வழுக்காமல் ஏறத்துக்கு ஈஸியாக இருக்குது. அந்த மரத்தடியில் தான் நிறைய பேர் நிற்கிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா தான் தெரியும் அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே போகிற வழியிலே பார்க்கவே நிஜமாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு மிஸ்ட்னால் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அலையிலையா அடுக்கடுக்கா லேயராக தெரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி எல்லாமே மிஸ்ட்டு பனிக்கு இதுக்கிடையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று ஊற்றுது பாருங்கள், ஒரு அருவி ஒன்று ஊற்றுது. அதுக்கு பின்னாடி மிஸ்ட்டு நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. மேலே வந்தால் வியூ பாயிண்ட் செம்ம சூப்பராக இருக்குங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் மிஸ்ட்டு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஸ்பாட்டுக்கே போய்கிட்டே இருக்கேன். போயிட்டு இருக்கும்போதே இவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கிட்டே போய் காமிக்கிறேன் பாருங்கள்.